விவரம் தெரிஞ்ச குழந்தையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், பேரப்பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை பெற்றோர்களாக இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், இல்லை அந்நிய வீட்டுக்காரங்களா, அந்நிய மனுஷராக இருந்தாலும், ஒரு அமைச்சராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறது என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? அன்பை எதிர்பார்ப்பாங்க. இல்லை சமாதானங்கிறது இருதயத்துக்குள்ளே அமைதியாக இருக்கிறது தான் சமாதானம். அன்பு எதிர்பார்ப்பாங்க. நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. வயசானவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் மகன் இனி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான், சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்க மாட்டான், உனக்கு இந்த புடவை வேணுமாமா அப்படின்னு கேட்க மாட்டான். அப்பாவை அப்பாவுக்கு சொல்லுவார், அப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். இந்த அன்புக்கு ஏங்குறதான ஒரு காலம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் என்னையும் தான் சொல்கிறேன், நானும் தான், எனக்கும் மாம்சம் இருக்குது, ஆசைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் அதே தான். அப்போ இந்த மாம்சத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன எதிர்பார்ப்பாங்க? அன்பு. அப்போ அந்த அன்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இணைஞ்சார், தான் மடியில் இருந்த குழந்தையை என்ன செஞ்சாரான், அவர் கொள்ளையாடின பொருளாய் வைத்து கொள்ளாதபடி, இது எனக்கு மட்டும்தான் சொந்தன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் வைத்து கொள்ளாதபடி அந்த ஒரே பேரன குமாரனை என்னஞ்சாரோ பூமிக்கு அனுப்பினார். இப்படியாக அனுப்பி உலகத்தின் மேல் என்னஞ்சார், உங்கள் மேல் என்னஞ்சார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமாம், யோவானில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவளை சொல்ல, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி? தன்னுடைய சொந்த பிள்ளையை அனுப்பி பூமியில் என்னஞ்சார், எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீ போகுமானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைஞ்சார், பரலோகத்தில் நல்ல செல்வாக்காய் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒருத்தரை இந்த பூமிக்கு ஆண்டவர் நினைஞ்சார், அனுப்பி தந்தார். அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்படி இந்த 3 நிலைத்திருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இது 3 இருக்கணும். என்ன வேணும்? முதல்ல விசுவாசம் வேணும். ஆண்டவரை நம்புற காரியத்தில் விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அதுக்கடுத்து நம்பிக்கை. அந்த விசுவாசம் என்னத்தை கொண்டு வரும்? நம்பிக்கையை கொண்டு வரும். ஒரு விசுவாசம் ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல் என்ன செய்யறோம்? ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கடுத்து அன்பு. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆண்டவர் அன்பு வச்சதுனால தான் உன் விசுவாசத்தை கண்டு உன் நம்பும்படியாக ஒரு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த 3ல் எது பெருசா? ஆமாம், இவைகள் 3லும் எது பெருசு? அன்பே பெரிது. 3 காரியத்தை ஆண்டவர் நிப்பாட்டுறாரு. ஒன்று விசுவாசம், ஒன்று நம்பிக்கை, ஒன்று அன்பு. இந்த 3ல் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய பார்வையில் எது பெருசா? அன்பே பெரிது. அல்லேலூயா. அப்போ அன்பு பெரிது. எப்படி அன்பு பெரிது என்று நம்ம சொல்ல முடியும்? 1 யோவான் 4:8 வாசிங்கம்மா. 1 யோவான் 4:8 வாசிப்போமா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, அன்பு இல்லாதவன் தேவனை என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். தேவனே என்ன எப்படி இருக்கிறாரா? ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய உருவமேவும் அவருடைய சாயலேவும் அவர் இந்த பூமிக்கு வந்ததே எதுல வந்தாரு? அன்புல தான் வந்தார். அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு ஒரு அடையாளம் யாரு? இயேசு. அல்லேலூயா. அன்புக்கு அடையாளம் யாரு? இயேசு. இவருக்கு அன்புக்கு அடையாளம் காட்டுறது நம்ம செஞ்சு காட்ட முடியாதுமா, எதுவுமே நம்ம காட்ட முடியாது. அவருக்கு ஈடு இணையாக நம்ம செஞ்சிட முடியுமா? அவர் நம்ம மேல் அன்பு வைத்து என்னஞ்சாரு? தன் ஜீவனையே கொடுத்தார். அதை இழந்தார். ஜீவனை என்னஞ்சாரு? இழந்தார். அதை நீங்கள் செய்ய முடியுமா? நான் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். அதுக்கு வேற ஒரு மாற்றமே கிடையாது. அதுக்கு வேற ஒரு மறுப்பான ஒரு பொருளே கிடையாது. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். வேற நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் அருமையான சகோதரி சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் பேசாதீங்க, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் போய் நில்லுங்க. ஏன்னா அவர் தான் அன்பு காட்டுறவர். அவர் தான் உங்களை அரவணைக்கிறவர். அவர் தான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் தான் உங்களை வேதனை அறிகிறவர். அவர் தான் உங்களை விடுதலை ஆக்குறவர். அவர் தான் உங்களுக்கு சுகம் தருகிறவர். அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். அவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிற தெய்வம். அவர் தான் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் எப்படி ஆனவர்? போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அன்பாய் இருக்கிற தேவனிடத்தில் நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அன்பாய் மாற்றிடுவார். ஹல்லேலூயா.
ஆமாம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷங்க தானே, கோபம் வரும் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் அன்பாகவே வெளிப்பட்டேன், நான் அன்பாகவே இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மேலே அன்பு காட்ட வந்தேன். அவர் தன்னை ஒரு அடையாளமாக காட்டி கொடுக்குறார். நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் அன்பாகவே இந்த பூமிக்கு வந்தேன். வாசிங்கம்மா, யோவான் 5:42 வாசிங்க. ஓசியா வாசிமா, ஓசியா வாசி, ஓசியா 11:4 வாசிங்க. அவர் என்ன செய்கிறார்? நம்மளை அன்பு காட்டுறது மாத்திரமில்ல, ஆமாம் போதும், மனுஷர் கட்டி இழுக்கிற ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா? என்னத்தை கட்டி இழுப்பாங்க? மாடை கட்டி இழுப்பாங்க, ஆடை கட்டி இழுப்பாங்க, நாயை கட்டி இழுப்பாங்க, இல்லை வேறு என்னென்னத்தை ஒரு மிருகங்களை கட்டி இழுக்கணுமோ அது என்ன செய்வாங்க? எதில் கட்டி இழுப்பாங்க? கயிறுனால கட்டுவாங்க. சரியா? எல்லாத்தையும் ஒரு கட்டி போடுறதுக்கு ஒரு பொருள் வேணும்னு சொன்னால் அது என்ன வேணுமா? ஒரு கயிறு வேணும். அந்த கயிறு என்ன செய்யணும்? 3 திரி போட்டு அப்படி திரிச்சு வச்சுருப்பாங்க, அந்த 3 கயிறு. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நான் என்ன செய்கிறேன்? உங்களை அன்பின் கயிறால், ஒரு கயிறு வச்சுருக்காரு ஆண்டவர். என்ன கயிறு? அன்பின் கயிறு. அதனால் என்ன செய்ய? உங்களை கட்டி நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வேறு ஒரு தெய்வம் உங்களுக்கு சொல்கிறாங்களா? அப்படி யாராச்சும் சொல்கிறாங்களா? இந்த தெய்வம் உன்னை அன்பின் கயிறால் உன்னை கட்டி இழுக்குவா, உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை உங்கள் கணவர் சொல்கிறாரா, நான் உனக்கு எவ்வளோ அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரா? ஒரு நேரம் காட்டுவார், மறுநேரம் நினச்சிவார், முஞ்சியை காட்டுவாங்க. இல்லை உங்கள் பிள்ளைய சொல்லுவாங்க, வாமா உனக்கு சாப்பாடு ஓடுறேன், உனக்கு வேண்டிய இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நேரம் செய்வாங்க, அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க? நீ இருக்கிறதே எனக்கு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? ஒரு நேரம் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க? அந்த சாப்பாடெலாம் உனக்கு தர முடியாது, நீ எனக்கு என்ன செய்கிற, பெரிய தொல்லையாக இருக்கிற. இப்படி பல விதங்களில் நம்ம உலக பிரகாரமாக நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, சொந்த பந்தங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கும் என்னவாயிரும்? நம்ம ஒரு பாரமாக மாறிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அந்த கயிறுனால நான் உன்னை இழுக்கல, நான் ஒரு கயிறு வச்சிருக்கிறேன், அன்பின் கயிறு. அல்லேலூயா. அந்த கயிறுனால நான் என்ன செய்வேன்? உன்னையை கட்டி இழுத்து கொள்ளுவேன். அப்படி இழுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த அன்பை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அந்த அன்பை என்ன செஞ்சிடறோம்? ஒரு சில நேரங்களில் மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறோம். தூரமாக போயிட்டு என்ன செய்வோம்? இந்த ஆண்டவர்கிட்ட போனேன், எனக்கு என்ன செஞ்சார், இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஆலயத்துக்கு போனேன் எனக்கு என்ன செஞ்சார், வாரந்தோறும் போனேன் எனக்கு என்ன செஞ்சார், வேற என்ன செஞ்ச, காணிக்க கொடுத்து எனக்கு என்ன செஞ்சார், நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு என்ன செஞ்சார். ஆனால் அன்பு நம்ம ஒருத்தவங்க மேலே செலுத்துகிறோம்னா அவங்க நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம வழியில் நடக்கிறவங்களாம் இருந்தாத்தே நம்ம என்ன செய்வோம்? அவங்க மேலே அன்பு காட்டுவோம். நம்ம பிள்ளைகளை கூட வச்சுக்கிடுவோம். நம்ம கணவனை, நம்ம பிள்ளைகளை, நம்ம மாமனாரெல்லாம் நம்ம அன்பு காட்டுறோம்னா அவங்க நம்ம சொல்கிற ஒரு சில காரியங்களுக்கு அவங்க எசைஞ்சு போனாத்தே அந்த அன்பு வெளிப்படும். உண்மையாக பொய்யா? இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கசப்பாக தானே இருக்கும். நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு, இவருக்கு என்ன செஞ்சாலும் என்ன கேட்க மாட்டாரு, நம்ம சொல்கிறபடி நடக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? அந்த அன்பு கொஞ்சம் குறையும். ஒன்று வேணாம், ஒரு குடிக்கிற மாமனார்னு வச்சுக்கங்களேன், வயசாயிடுச்சு குடிக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதை குடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சரின்னு பாரு, அடுத்த நிமிஷம் நம்ம தெரியாமல் குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். சரியா? கோபம் வரும். அப்போ அன்பின் கயிறெலாம் இழுத்து வச்சிருக்கிற நம்ம இப்படித்தான் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம நடக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? தூரமாக போயிடும், ஆண்டை விட்டு தூரமாக போயிடும். அதே பாட்டு கூட பாடுவீங்க, நன்றியால் துதிப்பாடு உள்ளத்தால் என்றும் பாடு. உள்ளத்துலேருந்து பாடினாத்தே அது நன்றியாக வரும். நீங்கள் உதட்டுலேருந்து பாடினீங்கன்னா என்ன ஆகிரும்? அது சீக்கிரமாக போயிடும். சரியா? அந்த மாதிரி ஒரு அன்பு ஆண்டவர்கிட்ட காட்டக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14:15 நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். நீ ஆவியோடும் கருத்தோடும் பாடினா அது எங்கேருந்து வரும்? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வரும். அந்த விதமான அன்பை ஆண்டவர் உங்கள்கிட்டையும் ஏன்ட்டையும் எதிர்பார்க்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் செஞ்சாரு, இந்த பூமிக்கு இறங்கி வந்து அன்பின் கயிறால் நம்மளை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம அந்த அன்பில் கட்டப்பட்ட நம்ம ஒரு நாளும் அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதை விட்டு ஒரு நாளும் வெளியே போயிடக்கூடாது. உனக்கு விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அன்பு தான் பெருசு. அல்லேலூயா. அந்த அன்பை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது. சரியா? யோவான் 12:32 வாசிங்க. யோவான் 12:32 வாசிங்கம்மா. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து பூமியில் வந்துட்டேன், ஆனால் நான் ஒரு நாளில் நான் உயர்த்தப்படுவேன். எப்போ? எல்லாரும் பார்க்கும்படியாக. அதனால தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, சிலுவையில் அறையப்பட்டார்.
சரியா? எல்லாருடைய கண்ணும் பார்க்குது, எல்லாருடைய கண்ணும் பார்க்கும், எல்லாருக்கும் தெரியும் ஒரு உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. எங்க? உனக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்க உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. எல்லாருடைய இந்த பூமியில் இருக்க எல்லாருடைய கண்ணும் பார்த்துச்சு. அப்போ இருந்த கண்ணு பார்த்துச்சு. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற நம்மளுடைய கண்ணும் தேவன் உயர்ந்த இடத்துல அந்த கொல்கதா மேட்டில் உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். பார்த்துட்டு என்ன செய்ய தெரியுமா? அவர் பக்கமாக போகல. நான் உயர்த்தப்படும் போது என்ன செய்வேன்? என்னை விசுவாசிக்கிறவங்கள நான் என்ன செய்வேன்? என் மேலே விசுவாசம் வச்சு நம்பிக்கை வச்சு அன்பு வைக்கிறவங்கள நான் இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? இழுத்து கொள்ளுவேன். அதனால தான் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் நடந்து வரும்போது எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஜனங்க சொல்லும் போது என்னஞ்சாங்க? பாம்பு கடிச்சு விஷ ஏறும்போது என்னஞ்சாரு? கொல்லிவாய் சர்ப்பத்தை மேலே உயர்த்தி வச்சாங்க. எல்லாம் அதை நோக்கி பாருங்க. அப்போ விஷம் என்ன செய்யும்? உங்களை விட்டு இறங்கி போகும். அதே போலதான் இன்னைக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் ஊழல்லையும் லஞ்சத்திலையும் புரண்டு போய் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த சிலுவை நோக்கி பார்த்தாங்கன்னா அவங்க எல்லா காரியத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற முடியும், அவர் அன்புக்குள்ள வர முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் இழுத்துக்கொள்வேன், வேற்றுமை பார்க்காதபடி, ஜாதி ஜன இனம் வேர்மை பார்க்காதபடி, படிப்பு பதவி அந்தஸ்துன்னு பார்க்காதபடி எல்லாரையும் என்ன சொல்லுவேன்? இழுத்து கொள்ளுவேன். அதே யோவான் 3:16 வாசிங்க. அதில் தான் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் அவர் இந்த பூமிக்கு தந்து இந்த அளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமா, உலகத்தில் இவ்வளவாய் அன்பு தன் பிள்ளையை என்னஞ்சாரு இந்த பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இதை காட்டில் என்னமா செய்ய முடியும்? இப்போ ஒரு சிலர்லாம் நம்ம நாட்டுக்கு தியாகத்துக்காக பசங்களை என்ன செய்வாங்க? மிலிட்ரிக்கு அனுப்புவாங்க. அப்போ அதுலெல்லாம் பயங்கரமாக உடன்படிக்கை பண்ணி பொருத்தனை வாங்கி என்ன செய்வாங்க? அவங்கள என்ன செய்வாங்க? மிலிட்ரிக்கு கூட்டுட்டு போவாங்க. அப்போ சும்மாவா போகிறாங்க? அவங்களுக்கு என்ன வருது? அங்கேருந்து பணம் வருது, சம்பளம் வருது. அதனால் மகன் அங்கே போய் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். ரிட்டையர்ட் ஆகி வர்றவங்க வர்றாங்க, போகிறவங்க 1000 பேர் போனாலும் 100ல் 1 2 அப்படின்ட்டு அவங்க சாவாங்க, தியாகம் பண்ணி சாவாங்க. மற்றபடி யார் அப்படின்லாம் மறித்து போகிறதில்ல. அந்த தியாகம்லாம் ஒரு நம்ம தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக அப்படி போகிற தியாகம். ஆனால் ஆண்டவருடைய தியாகம் அப்படி கிடையாது. அவர் இணைஞ்சார், இந்த பூமிக்கு அனுப்பி எல்லாரும் இழுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரை இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அளவு, அந்த அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அளவாய் தேவன் இணைஞ்சார், அன்பு கூர்ந்தார். அப்புறம் மாத்திரங்கன்னா 1 கொரிந்தியர் 13:7 வாசிங்க. அன்பு எப்படிப்பட்டதான்? 1 கொரிந்தியர் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். பார்த்தீங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கிக் கொள்ளுமா. அவங்க மேலே அன்பு வச்சிருந்தா நமக்கு இந்த கசப்பு வெறுப்பு அது இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லிக்கிற 3 காரியத்தை, 1 விசுவாசம் இருக்கணும், 2வது நம்பிக்கை இருக்கணும், 3வது அன்பு இருக்கணும். இந்த ஒரு அன்புள்ள ஒரு மனுஷனுக்கு முன்கூட்டி இருக்க வேண்டியது இந்த 3 காரியமும் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர் மேலே, அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும், அதுக்கு பிறகு விசுவாசம் வரணும். இந்த விசுவாசம் உள்ளவங்களுக்கும் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அன்பு அதை நிலைச்சிருக்க முடியாத செய்கிறாரு. அந்த அன்பு என்ன செய்யுமா? வாசிமா. சகலத்தையும் தாங்கும். இன்னைக்கு சொன்னாங்களே பிரச்சனையை, இதெல்லாம் என்ன செய்யும்? அந்த அன்பு தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. நீ அன்பா இருக்கிறேனா, ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேனா, ஆண்டவர் உன் மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னா வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்? அதை தாங்கி கொள்ளும். அந்த அன்பானது அது பெருசா எடுத்துக்கொள்ளாது. சே, இது ஒரு பெரிய காரியம் இல்லை, இதை நம்ம சகிச்சுக்கிருவோம். ஆண்டவர் எவ்வளோ காரியத்தை சகிச்சு தானே சிலுவைக்கு போனார். இது ஒரு பெரிய காரியமே இல்லை. இவங்க பேசுகிறது ஒரு பெரிய காரியமே இல்லை. மகன் சொல்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. மக சொல்கிறது ஒரு பெரிய காரியமே இல்லை. இது என்ன செய்யும்? அன்பு என்ன செய்யும்? அதை சகித்து கொள்ளும், தாங்கி கொள்ளும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். அது எப்படிமா? அவங்க ஒரு வேளை ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்ன செய்யணுமா? ஆப்போசிட்டாக பேசுகிறாங்களா? நீ விசுவாசிக்கணும். இல்லை இது நடக்கும், இல்லை இது நடக்கும், இது முடியும், இது செய்ய முடியும், என் தேவனால் எல்லாம் முடியும். உன்னுடைய அன்பு அதை மாற்றி பேச வைக்கணும். அது அவங்க சொல்லிட்டாங்களா? பரவாயில்ல, என் மகனுக்கு நடக்கும், என் மகனுக்கு இடம் கிடைக்கும், என் மகன் போய் உட்காருவான் அந்த சீட்டில், என் மகன் அந்த படிப்புக்கு போவான், என் மகனுக்கு திருமணம் நடக்கும். சரியா? மருமக சொல்கிறாளா, மகன் சொல்கிறானா, யார் சொல்லட்டும். ஆனால் உனக்குள்ள ஒன்று இருக்குதே, என்னது? தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 என்ன செய்யும்? அதை செய்ய வைக்கும். அல்லேலூயா. வாசிமா. சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும்.
சகலத்தையும் சகிக்கும். ஆமாம், பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு என்ன வேணுமா, அந்த சகிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சகலத்தையும் என்ன செய்யுமா, சகித்து கொள்ளணும். சகித்து கொள்ளணும். ஆண்டவர் சகித்து கொண்டாரே. நம்ம 40 நாள் சிலுவை தியானத்தில் நம்ம பேசினோமே, நம்ம சிலுவை எடுக்கிறோம்னா நமக்கு முதலாவது என்ன வேணும், சகிப்புத்தன்மை வேணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அன்னிதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். 1 நாள் 2 நாளில், தினந்தோறும் தினமும் என்னை பின்பற்றி வர கடவன். அப்போ அனுதினமும் பின்பற்றி வர கடுகிறவனுக்கு என்ன இருக்கணும், இருதயத்துக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ சகிப்புத்தன்மை இருந்தால் அந்த அன்பு என்ன செய்யும், அதெல்லாம் தள்ளி விட்டுரும், தாங்கி கொள்ளும், இல்லை நம்பும், விசுவாசிக்கும், அப்புறம் என்ன செய்யணும், சகித்து கொள்ளும். சரியா? அப்படி இருக்கும். அது அடுத்து ஆண்டவர் சொல்றார், எபேசியர் 1:4 வாசிமா. அன்பு பரிசுத்தம் உள்ளது. வாசிங்க, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். பார்த்தீங்கன்னா அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்பு எப்படியா பரிசுத்தத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, நீ அன்பு செலுத்துறேன்னா அது மாய்மாலமான அன்பாக இருக்கக்கூடாது. அந்த அன்பு எப்படி இருக்கக்கூடாது, மாய்மாலா அன்பாக இருக்கக்கூடாது. அந்த அன்பில் என்ன இருக்கணுமா, பரிசுத்தம் இருக்கணும். அந்த அன்பில் ஆண்டவர் அன்பில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதில் நம்ம மாய்மாலம் செஞ்சிடக்கூடாது. அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருதலை பட்சமாக அன்பு காட்டிடக்கூடாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அன்பு காட்டிடக்கூடாது, நேரத்தை தகுந்த மாதிரி அன்பு காட்டிடக்கூடாது. சரியா? வேஷம் போட்டு அன்பு காட்டிடக்கூடாது. அந்த அன்பில் என்ன இருக்கணுமா, பரிசுத்தம் இருக்கணுமா. வாய்த்தரன்னு சொல்லுங்கள், அன்பில் என்ன இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். மனைவிட்ட ஒரு புருஷன் அன்பு காட்டணும், முழு மனசு அன்பு காட்டணும். கணவன்ட்டு அன்பு காட்டிங்களா, முழுசு அன்பு காட்டணும். அவர் மேலே வஞ்சனை வச்சுக்கிட்டு, கோபம் வச்சுக்கிட்டு, எரிச்சல் வச்சுக்கிட்டு அன்பு காட்டக்கூடாது. மரும மேலே அன்பு காட்டிங்களா, முழுசு அன்பு காட்டுங்க. அது ஒரு நாளைக்கு விளங்க பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. விளங்க பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? விளங்க பண்ணுவார். நம்ம பாண்டிச்சேரி மருவமாகணும்னு, சென்னை பட்டணம் மருவமாகணும்னு எவ்வளோ வருடங்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நடக்குதா நடக்கலையா, நடக்குது. இன்றைக்கி நடக்குது. கள்ளுக்கடை, சார கடையெல்லாம் மூடுறாங்கன்னா அப்படி பண்ணின வருஷக்கணக்காக ஜெபம் பண்ண ஜெபங்கள் இன்றைக்கி அதுக்கு பதில் கிடைக்குது. அதே போல் நமக்கும் பதில் கிடைக்கும். நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம காட்ட வேண்டிய அன்பு பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியதில் உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு நாள் விளங்க பண்ணுவார். புரியாத கணவன் புரிவான், புரியாத மருமகள் புரிந்து கொள்ளுவார், புரியாத மகன் புரிந்து கொள்ளுவான். சரியா? புரியாத மகள் புரிந்து கொள்ளுவா, புரியாத மகன் புரிந்து கொள்ளுவான். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, நீ காட்டுற அன்பில் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதும். மகன்கிட்ட போய் மாத்திரம் செஞ்சுட்டு மருமகளை வேணான்னு ஒதுக்கக்கூடாது. மகள்கிட்ட மட்டும் செஞ்சுட்டு மருமகனை வேணான்னு ஒதுக்கக்கூடாது. அவங்களுடைய அன்பில் அதில் ஒரு புள்ளி இல்லாத அளவுக்கு பரிசுத்தமான ஒரு அன்பாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், 1 பேதுரு 4:8 வாசிமா. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஆமா, பாருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு செலுத்துறதுல ஆண்டவர் சொல்ற ஊக்கமான அன்பு செலுத்தணுமா. இது என்னது வித்தியாசமானது? நீ அன்பு செலுத்துறதுல ஊக்கமான அன்பு செலுத்தணுமா. அது என்னவா, பாவங்களை என்ன செய்யுமா, மூடுமா. சரியா? உனக்கு விரோதமாய் ஒரு பாவமான காரியம் நடந்துருச்சா, பயப்படாதீங்க. சரியா? அதுக்காக அவங்க மேலே என்ன செய்யணுமா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஊக்கமான அன்பு செலுத்த வேணுமா. முழு அன்பு, ஊக்கமான அன்புனா முழு அன்பு. நீங்கள் செய்ய வேண்டிய அன்பில் கொஞ்சம் கூட குறையில்லாதபடி, அவங்க உனக்கு விரோதமாக என்ன பாவம் செஞ்சாலும், குற்றம் செஞ்சிருந்தாலும், குறை சொல்லியிருந்தாலும் அவங்க மேலே எப்படி அன்பு காட்டணுமா, முழு அன்பு காட்டணும், ஊக்கமான அன்பு காட்டணும். அப்படி அன்பு காட்டும் போது அவங்களுடைய பாவங்களை என்ன செய்ய முடியுமா, ஆமாம், மூடப்படுமா. அப்போ அன்பு காட்டுறதுல கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, முழுசும் ஆண்டவர் நம்மளை அப்படித்தானே அன்பு காட்டியிருக்காரு. எத்தனை முறை ஆண்டவர் நம்ம மறுதளிச்சிருக்கோம் சொல்லுங்கள். எத்தனை முறை நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம், எத்தனை முறை வேதத்தை வாசிக்காமல் இருக்கோம். ஆண்டவரோடு பேசுகிற காரியம் வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது எத்தனை நேரத்தில் செய்கிறோம். எவ்வளோ நேரம் செல்லுக்கு ஒதுக்குறோம், எவ்வளோ நேரம் டிவிக்கு ஒதுக்குறோம், எவ்வளோ நேரம் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒதுக்குறோம். நம்ம முழுசும் ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டுறோம் இல்லையே. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ சூழ்நிலை இருக்குதோ, எப்போ உடம்பு நல்லா இருக்குதோ, வலி இல்லாமல் இருக்குதோ, சுகமாக இருக்குதோ, அந்த நேரம் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வோம், நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட மணிக்கணக்காக பேசுகிறோமா இல்லையா? அப்போ முழு அன்பு எங்கே காட்டுறோம், உலகத்துக்கு காட்டுறோம். இதை கொஞ்சம் அன்பு ஆண்டவர்கிட்ட காட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழு அன்பு
முழு அன்பு. அந்த அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாரு. அப்போ அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன்னுடைய பாவங்கள்லாம் மூடப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே காட்டுற அன்பு முழுமையாக இருந்துக்குமானால் உடைய பாவங்கள்லாம் ஆண்டவர் நினைஞ்சாரு மன்னிச்சிடுறாரு. அப்போ அன்பு என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுது. ஊக்கமான அன்பு செலுத்தும் போது, முழுமையான அன்பு செலுத்தப்படும் போது ஆண்டவர் நினைச்சா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நினைஞ்சிடறாரு, மூடி போட்டுறாரு, மன்னிச்சிடுறாரு. சரியா? அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:2 வாசிக்கிறோமா? எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் தாங்கணுமா. அது எப்படி தாங்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் வர்றேன், சிஸ்டர் பிரிஜித் வராங்கன்னு வச்சுங்களேன். நான் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன், அவங்க என் மேலே அன்பு வச்சுருக்குறாங்க. இந்த தாங்குகிற காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு சேர்த்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க நாங்கள் 2 பேரில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க தெரியாது. ஆனால் அன்பு என்ன செய்யும் தெரியுமா? சிஸ்டர் நீங்கள் உட்காருங்க, நான் கீழே உட்காடுறேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை சிஸ்டர் நீங்கள் இதே மேலே உட்காருங்க, நான் கீழே உட்காடுறேன். இப்படித்தான். இதுதான் அன்பு, ஒருவருக்கு ஒருவர் தாங்குகிறது. ஒருவேளை நல்ல சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது, இல்லை விருப்பமான சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது, அதை கூட என்ன செய்வாங்களா? ஷேர் பண்ணுற முதல்ல நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, அவங்களுக்கு அதிகமாக வைக்கிறது, நம்ம குறைச்சி எடுத்துக்கிறது. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க சார், எனக்கு இது போதும் அப்படின்னு. இதுதான் நம்ம அன்பை காட்டுகிறதான ஒரு இடம். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? தாங்கி கொள்ளணுமா. ஒருவருக்கொருவர் அன்பை தாங்கிறது. உங்கள் அன்பு இருக்குமானா ஒருவருக்கொரு தாங்கி கொள்ளணும். ஆண்டவர் மேலே நீ அன்பு வச்சிருக்கிறீங்கன்னா, அன்பு இல்லாத ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க மேலே முழு அன்பு செலுத்தணும். சரியா? முழு அன்பு செலுத்தி அவங்கள ஆண்டவருக்குள் வழி நடத்தணும். அதுதான் அன்பு. நீங்கள் நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் மூஞ்சியை காட்டுறது, வந்து பேசுகிறவங்கள்ட்ட ஒரு சரியான பதில் சொல்கிறதில்ல, அன்பாக சொல்கிறதில்ல, கர்சனையாக பேசுகிறதில்ல, அவங்க கேட்குறதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கறதில்ல, எதனாலும் தவறுதெல்லாம் ஒன்றை சொல்லிடுறது வச்சிடுறது, அது அன்பு இல்லை. அது என்ன இதில் அன்பு இல்லை. அவங்க எவ்வளோ நேரம் சொன்னாலும் அவங்க கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அன்பான ஒரு பதிலை சொல்லி அனுப்ப வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறதான ஒரு அன்பு. சரியா? அதுதான் தேவன் விரும்புகிறதான அன்பு. சட்டு சட்டுன்னு பேசுறது, தேவையில்லாத முகத்தை காட்டுறது, அது தேவனுடைய அன்பு இல்லை. அது உலகப்பிரகான பிசாசினுடைய சின்னம். அந்த சின்னத்தை நம்ம காட்டக்கூடாது. தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரு, உங்களை தொட்டிருக்கிறாரு, உங்க மேலே அன்பு வச்சிருக்காரு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறனா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை போல மாறிடணும். அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா சபைக்குள்ள வரும், உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். சரியா? அந்த அன்பை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுமா. அந்த அன்பை தொலைச்சிட்டா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் அன்பு காட்டி ஒருவருக்கொருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 13:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு ஒரு காலம் இணைஞ்சது ஒளிஞ்சு போகாது. வாசிமா. அன்பு ஒரு காலம் ஒளியாது. அன்பு ஒரு காலம் ஒளிஞ்சே போகாது. அதுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி கட்டளையே கொடுக்கல. ஒரு மனுஷன்ட்டு ஒரு அன்பு இருக்குன்னு சொன்னால் அது ஒரு காலமும் ஒளிந்து போகாது. ஒளிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன செய்யணும்? ஒன்று பைத்தியக்காரனாக மாறணும், இல்லை அந்த மனுஷன் என்ன செய்யணும்? பைத்தியக்காரனாக மாறணும். அவன் சுயநிலவு இல்லாதவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன்ட்டு அன்பை எதிர்பார்க்க முடியாது. சரி, அப்பட கூட ஒரு சில அந்த பைத்தியமாக இருக்கிறவங்க கூட அன்பு காட்டுவாங்க தெரியுமா? தனக்கு இல்லைன்னா நமக்கு கொடுத்துருக்கதை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட கொடுப்பாங்க அந்த பைத்தியமாக இருக்கிறவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்பு ஒரு காலமும் ஒளிந்தே போகாதான். அன்பு ஒரு காலமும் ஒளிஞ்சு போகாது. ஆண்டவர் அதை அனுமதிக்கலை, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. வானம் பூமி கூட ஒளிஞ்சு போகுமா, ஆனால் அன்பு என்ன செய்யாதான்? ஒரு காலமும் ஒளிந்து போகாது. அன்பு மறைந்து போகாது. ஏன்னா ஆண்டவர் தான் அன்பாக இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் மறைஞ்சு போயிடுவாரா? ஆண்டவர் ஒளிஞ்சு போயிடுவாரா? இல்லை, அவர் தான் அன்பாக இருக்கிறாரு. அப்போ அவர் அன்பாக இருக்கிறதுனால அன்பு ஒரு காலம் என்னஞ்சது? ஒளிந்து போகாது. அல்லேலூயா. ஆமாம், அன்பு ஒரு காலமும் ஒளிந்து போகாது. அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். யூதா 1:21 வாசிங்க. யூதா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமாம், பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம என்ன செய்யணுமா? அன்பை காத்து கொள்ள வேண்டுமா?
சரியா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறோம்னா நம்மள்ட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க. அது என்னது? அன்பு. நீங்கள் காட்டுற அன்பு. எதிரி வந்தால் கூட அவங்கள்ட்ட என்ன செய்யணுமா? நம்ம அன்பை காட்டணும். அப்போ அன்பை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. அன்பு என்ன செய்யுது? இங்கே பவுல் சொல்றாரு, தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. வாசிமா. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. போதும். பார்த்தீங்கன்னா பவுல் பயங்கர பாடுகளை படுறாரு, ஓத்தரங்களை கடந்து வர்றாரு. அவர் ஆண்டவருடைய அன்பை ருசித்த பிறகு அவர் சொல்றாரு, அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒரு நாள் எங்களை சும்மா இருக்க விடுறதில்ல. என்ன செய்தா? நெருக்கி ஏவுகிறதாம். நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. எதையாயிலும் செய்யணும் ஆண்டவருக்குன்னு, எதையாயிலும் ஒன்றை செய்யணும், எதையாயிலும் ஒன்றை செய்யணும் பவுல் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படுதா? ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்யணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? என்னால் என்ன முடியும் நான் அதை செய்வேன். என்னால் பாட்டு பாட முடியுமா? நான் பாட்டு பாடுவேன். என்னால் செபிக்க முடியுமா? நான் செபிப்பேன். என்னால் மற்றவங்களை கூட்டு கொண்டு வர முடியுமா? சபைக்கு கூட்டு கொண்டு வருவேன். என்னால் வசனத்தை வாசிக்க முடியுமா? நான் வசனத்தை வாசிப்பேன். என்னால் துதிக்க முடியுமா? நல்ல சத்தம் போட்டு துதிப்பேன். என்னால் மற்றவங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டு ஒருத்தவங்களை ஆத்மா கூட்டு வர முடியுமா? நான் செய்வேன். இது யாருக்கு செய்கிறது? ஆண்டவருக்கு செய்கிறது. எனக்கு எதுவுமே செய்ய முடியல. நான் ஆலயத்தை பெருக்கணுமா? நான் ஆலயத்தை பெருக்குவேன். எனக்கு அதனால் முடியும். ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே, சேர் எடுத்து போடணுமா? செய்யணும். பாத்திரம்லாம் கழுவணுமா? கழுவணும். வெளியே பெருக்கணுமா? பெருக்கலாம். ஆண்டவருக்குன்னு செய்கிறதுக்கு எதையாயிலும் ஒன்றை செய்யலாம், எதையாயிலும் ஒன்று செய்யலாம். அதுதான் நெருக்கி ஏவுகிற அன்பு. ஆண்டவருக்குன்னு எதாயிலும் ஒன்றை செஞ்சிடணும். ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். நான் காணிக்க கொடுக்க போகிறேன்னா கொடுக்கணும். சரியா? ஆண்டவர் நகையை கொடுக்க சொல்கிறதா கொடுக்கணும். இது என்னது? எதையாயிலும் ஒன்று செய்யணும். அன்பு, அன்பின் நிமித்தமாக எதையாச்சும் ஒன்று செய்யணும். அதான் சொல்கிறாரு, எங்களை நெருக்கி ஏவுகிறது, எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த நெருக்கம் உங்களுக்கு வரலையா? எனக்கு வரலையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் வருது, நமக்கு வரலை? ஏன்னா நம்மளுடைய அன்பு அப்படி பாரபட்சமாக இருக்குது. தேவைக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம் அன்பை, ஆண்டோடைய அன்பை. அப்படி இல்லை, எப்பயும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல் காட்டுற அன்பு குறையாதபடி இருக்கணும். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு பெரிது. சரியா? அப்போ அந்த அன்பு நம்ம குறையாமல், நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, ஆண்டோடைய அன்பு குறையாமல் இருக்கணுமா? நம்ம ஆண்டவர் மேல் காட்டுற அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரமில்லை, 1 யோவான் 4:18 வாசிங்கம்மா. ஆண்டோடைய அன்புல எப்படி என்னமா இருக்குன்னு சொல்லி வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. அன்பில் பயம் கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமாம். பார்த்தீங்கன்னா பூரண அன்பு, ஒரு அன்புகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பல விதங்களில் அன்பை காட்டுறாரு. அன்பில் பரிசுத்தமாக இருக்கணுமா? அன்பு என்ன செய்யணுமா? முழு பலத்தோடு செய்யணுமா? அன்பு என்ன செய்யணுமா? முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். அப்போ இங்கே சொல்கிறாரு, அன்பில் என்ன இருக்குமா? பூரண அன்பு. பூரண அன்பு. அதில் கொஞ்சம் குறை வச்சு, இல்லை இன்றைக்கி 1/2 மணி நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, இல்லை 10 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பிறகு நாளைக்கு நான் செய்யும்போது செய்கிறேன், அது இல்லை. இன்றைக்கி 7 மணி நேரம்னா 7 மணி நேரம் பூரணமாக முழுசு முடிக்கிறது தான் பூரணம். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருக்குன்னு தசமகத்தில் ஒரு பைசா காசு கூட நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு வர்ற வருமானத்தில் நான் முழுசு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் முழுசுலையும் தசமாக எடுத்து போகிறது தான் பூரணம். அல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஆலயத்தை கொடுக்குறேன், அது தசமாக கொடுக்க, அது இல்லை, அது அன்பு இல்லை. அது ஏதோ சின்ன அன்பு. ஆனால் உன்னுடைய வருமானத்தில், உனக்கு வர்ற வீட்டில் வர்ற எந்த ஒரு காரியத்திலையும் அது முழுமையாக, அதில் முழுசும் தசமாக எடுத்துல 10ல் 1 எடுத்து வைக்கிறா, அதுதான் பூரண அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உடைய அன்பு எப்படி இருக்கணுமா? பரிபூரணமாக இருக்கணும். வெறும் பூரணம் இல்லை, பரிபூரணமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் அப்படி இல்லாமல் போயிடுறோம். அதே 1 யோவான் 4:8 வாசிமா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். போதும். அன்பு இல்லாதவன், அதுக்கு பிறகு தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒருவன் அன்பில்லாதவன் சாதாரணமாக இந்த மாமிசத்தில் ஒரு சுபாவம் இருக்க வேண்டியது அன்பு. அவன் இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான், அவன் தேடி வரமாட்டான், ஆண்டவரை தேடி வரவே முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அன்பு இல்லை. சுபாவமே என்ன இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அந்த சுபாவம் அன்பே அவனுக்குள்ளே இல்லைன்னா எப்படி ஆண்டவர் தேடுவான்? அவன் வாக்குவாதம் பண்ணுறவனாக இருப்பான், சண்டை போடுறவன் இருப்பான், ரவுடியாக இருப்பான், குடிக்கிறவனாக இருப்பான், வெறிக்கிறவனாக இருப்பான், இல்லை என்னென்னமோ செய்கிறவனாக இருப்பான். ஆனால் லேடி சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது? அன்பை எதிர்பார்க்க முடியாது. அவங்க அன்பாகவே இருக்க முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரில் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு?
அன்பாகவே இருக்கிறார். யோவான் 5:42. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஆமா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு, உங்களிடத்துல தேவ அன்பு இல்லை என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம பார்த்த அத்தனை வசனத்திலையும் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நம்ம சரியான அன்புக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். தேவன் அவங்க மேலே அன்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? தேவன் மேலே அன்பு வச்சுருந்தா 9 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு வந்துடுவோம்? 8:45 உள்ளே இருப்போம். அதுதான் தேவ அன்பு. 10 மணிக்கு ஆராதனைனா 9:30 உள்ளே இருப்போம். அதுதான் தேவ அன்பு. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு. அதுவுமே இல்லை அப்படின்னா மற்றபடி வர்றோம்னா கடமைக்கு வர்றோம், ஏதோ கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வர்றோம், இல்லை ஒரு தேவைக்காக வர்றோம், நம்மளை பூர்த்தி செய்கிறதுக்காக வர்றோம். அப்படி நம்ம ஆண்டவரை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரை, அவர் ஆண்டவர், அவர் அன்பாக இருக்கிறவர், அவர் எல்லாத்தையும் அறிந்தவர், அவர் எல்லாரும் தெரிந்தவர். அப்படி நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை அப்படியே நம்பி நம்மகிட்ட எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். நீ எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்க நீ விரும்புகிறையோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறையோ, அப்போத்தையும் பரிபூர்ண அன்பை ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார், உங்களுக்கு செலுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் முழுசு நம்ம மேலே செலுத்திட்டாரு. ஆனால் நம்மதே என்ன செய்கிறோம், அதை அறகுறையாக விசுவாசித்து அறகுறையாக நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பில் நம்ம என்ன செய்யணும், சரியாபடி நிலைத்து நிற்க வேண்டும். நம்ம அன்பை காத்து கொள்ள வேண்டும். எதுலேயும் நம்ம அன்பை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கி வர்றதான ஒரு காரியத்துக்காக அந்த அன்பை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி செல்லில் வர்ற ஒரு காட்சியை பார்த்துட்டு அன்பை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி வர்ற ஒரு நடிகரை பார்த்து அந்த அன்பை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி வர்ற ஒரு கொஞ்சம் காசை பார்த்துட்டு பணத்தை பார்த்துட்டு ஆண்டவருடைய அன்பை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி வர்ற ஒரு வசதி வாய்ப்பை பார்த்து தேவனுடைய அன்பை இழந்துடக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த பூமியில் நீங்கள் ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. என்னன்னாலும் சரி, தேவன் நம்மையில் அன்பாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் உங்களுடைய ஐக்கியத்தை வச்சுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். அதையும் பவுல் சொல்கிறாரு, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு சவுலை பார்த்தீங்கன்னா, பவுலா மாறுவதற்கு முன்னாடி அவர் ஆண்டவர் நினைஞ்சார், கீழே விழுக்க தட்டி கண்ணை குருடாக்கி, இல்லை அவரை கட்டி இழுத்துட்டு போக முடியும், அடிக்க முடியும், எத்தனையோ காரியங்களில் செஞ்சு உபத்திரப்படுத்தினார். ஆனால் அவர் அன்பு அவரை விட்டு ஓடிச்சா? இல்லை. அவர் தான் சொல்கிறாரு, அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள ஒரு பாடையும் எது அனுமதிக்கலை. யோபை போல் நமக்கு ஒரு பாடு வந்தது கிடையாது. யோபை போல் நான் இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் செவம் பண்ணவே முடியாது. ஏன்னா யோபுக்கு நடந்தது போல் நமக்கு ஒரு சிறு துரும்பலை கூட நமக்கு நடக்கலை. அந்த காரியத்தையும் சொல்கிறாரு. அவர் சபாநாயகர் சொன்னார் பார்த்தீங்களா, சபையில் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. அது யார் சொல்றது? யோபு சொல்றாரு. நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? செய்ய வேண்டிய நேரத்தில் தர்மங்களும் தான தர்மங்களும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். அழகாக விளக்கி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் மற்றவங்க முன்னாடி. நம்மளே அன்பா இல்லையே, மற்றவங்க முன்னாடி எப்படி நம்ம ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்த முடியும்? ஆனால் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் ஒரு சில ஜென்ம சுபாவங்கள் இன்னும் மாறாமல் இருக்குது. அதெல்லாம் மாறலைன்னு சொன்னால் ஆண்டோடைய அன்பு உங்களிலேருந்து வெளிப்படாது. சரியா? அதெல்லாம் மாறணும். அப்படி மாறினாத்தே தேவன் நினைச்சுவார், நம்மளை அன்பாய் சரியாக நடத்துவார். நம்மளும் ஆண்டவர் மேலே அன்பாய் இருக்க முடியும். ஆண்டவர் நம்ம மூலமாக செய்கிறதான காரியத்தை செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மேலே அன்பு வச்சது நிமித்தமாக தான் அந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி ஆண்டவரே, அன்பு கூறுவதில் நான் ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் அன்பு கூறுவதில் ஆண்டவரே ஒரு நாளும் விட்டு விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. அன்பில பரிசுத்தமுள்ளவர்களாய் நான் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அன்பில பரிபூர்ணம் உண்டாகும்படியாக நான் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய அன்பு ஒரு காலம் ஒளிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. என் அன்பு ஒரு நாளும் கேள்விக்குறியாய் மாறிடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, நான் அன்பு செலுத்துவதில் ஆண்டவரே அதிகமான அன்பு செலுத்தி ஆண்டவரே அன்பில நிலைத்து நிற்க எனக்கு நீர் உதவி செய்வீராக. அன்பானது ஆண்டவரே ஒளிந்து போகாது. அன்பு சகித்துக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், பாவங்களை மூடும் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்திலே வாசித்தமே ராஜா. அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. அன்பில்லாதவர்களை தேவனை அறிய முடியாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீர் அன்பாகவே இருக்கிறீர் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த அன்பை புரிந்து கொண்டு நான் நடந்து கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.